மோடி வந்து ஆஸ்டரிட்டி மெஷர்ஸை பற்றி திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காரு. சிக்கன நடவடிக்கைகளை பற்றி பேசும்போது நேற்று கூட வந்து மினிஸ்டர்ஸ் யாரும் ஃபாலோ பண்ணுறதுலேருந்து மோடி வந்து திரும்பவும் வந்து எக்ஸ்பிரஸ் இஸ் ரிசர்வேஷன்ஸ், கான்வாய் சைஸ் எல்லாம் நான் குறைச்சிட்டேன்றாரு. ஈவன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து மண்டே அண்ட் ஃப்ரைடே வந்து ஆன்லைன் ஹியரிங் தான். அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இன்ட்ரெஸ்டிங்லி கார் போலிங், 2 ஜட்ஜெல்லாம் ஒரே காரில் போகிறாங்கன்றாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் ஃபார் திஸ் ஆஸ்டரிட்டி மெஷர்ஸ் என்ன? கவர்னர் ஆக்சுவலி குறைச்சிட்டார். அவர் 3 பேர் இது குறைச்சிட்டாரு. அஃப்கோர்ஸ் தட்ஸ் டோக்கனிசமாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து அது ஓகே ஃபைன். ஓவரால் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆஸ்டரிட்டி மெஷர்ஸ் என்ன? இல்லை, இந்த இஷ்யூ அவங்களுக்கு தெரியுதான்றது இன்னும் அதை தான் நான் நானே ஒரு 10 வீடியோவில் பேசியிருப்பேன். இப்படி நடக்குது, இப்படி ஒன்று நடக்குதுன்றதே ஒரு மந்திரிக்கு எந்த மந்திரிக்காக தெரியுதான்னு தெரியலையே. இது ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். கரெக்ட். அவர் யாருன்னே தெரியாது எனக்கு. செங்கோட்டையனார் நமக்கு எல்லாம் தெரியும், புதுசாக வந்தவர் நமக்கு யாருமே தெரியாது. திரும்ப திரும்ப பிரதமர் வந்து ஆஸ்டரிட்டி மெஷர்ஸ் சிக்கன நடவடிக்கைகளை குறித்து நாட்டின் பிரதமர் பேசுகிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ. ஏன்னா வந்து இன்றைக்கி ஹோல் வேர்ல்டு இஸ் ரீலிங் அண்டர் அ சிவியர் கிரைசிஸ், வெஸ்ட் ஏசியா கிரைசிஸில் இன்னும் அது முடிஞ்ச மாதிரி இல்லை. அமெரிக்கா இன்னைக்கு ஈரான்கிட்டருந்து நீங்கள் எண்ணெய் வாங்கினா பொருளாதார தடை வரைக்கும் போவேன் அப்படின்னு வான் பண்ணுறாங்க. அப்போ இப்போ சிக்கலுக்கு மேலே சிக்கல் நமக்கு கூட்டிகிட்டு போகுது. பெட்ரோல் டீசல் விலை வந்து தினம் ஏறுது உங்களுக்கு வந்து. அப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நேற்றைக்கு இந்தியனுடைய ராஜ்தீப் சர்தேசாய் ரொம்ப நல்ல ஸ்டோரி ஒன்று. அந்த இது அக்ரிகல்ச்சர் எக்கானமிஸ்ட் அசோக் குலாத்தி, அவன் நல்ல பேட்டி அது. அவன் சொன்னான் சிவியர் கிரைசிஸ் ஆன் ஃபெர்டிலைசர்ஸ், உரத்தட்டுப்பாடை நோக்கி மிகப்பெரிய அளவில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். உரத்தட்டுப்பாடு வந்ததுன்னா என்ன? அக்ரிகல்ச்சரு வேளாண் பணிகள் பாதிக்கப்படும், உங்களுக்கு வந்து விளைச்சல் பாதிக்கும். வெயிட்டிங் ஃபார் அ ஃபெமைன். அவன் சொல்கிறான் வந்து $970 மில்லியன் வாங்குற 1 டன் ஆஃப் யூரியாவை $70 தான் நம்ம கொடுக்குறோம். மேசிவ்லி சப்சிடைஸ்டு. சிக்கல் இருக்குது நிறையா. இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸோட முக்கியமான ஒரு இஷ்யூவாக தொடர்ந்து பிப்ரவரியிலேருந்து பேசுனது. இப்போ ஒரு ஆல்ரெடி இந்தியாவின் சில மாநிலங்களில் உரத்தட்டுப்பாடு வந்துடுச்சு. இன்ஃபேக்ட் விஜய் கூட வந்து ஒரு கடிதம் 10 நாளுக்கு 15 நாள் மேலே எழுதியிருந்தார். 10 நாளைக்கு முன்னால் எழுதினதான் ஞாபகம் எனக்கு. இப்போ உரத்தட்டுப்பாடு வருதுன்னா அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? இவ்வளோ விஷயம் இருக்குது. அது வேளாண் பட்ஜெட்டு, வேளாண் பணிகள், அக்ரிகல்ச்சருக்கு தனி பட்ஜெட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். இவ்வளோ இஷ்யூ இருக்குது. அரசு தான் பேசணும். அரசு பேசலன்னா சிக்கல் தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.